இந்த வீடியோவில் WPF-லையும் C#ஐயும் SQL-ஐயும் பயன்படுத்தி ஒரு அந்த லொக்கின் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் WPF C#ஐயும் பயன்படுத்தி. அதில் இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்க லொக்கின் ஆகிற மாதிரி நாங்கள் இதில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TBL ஜூசர் என்றதை சர்ச் பண்ணி எங்களுக்கு ஜூசர் 1ம் ஜூசர் 1 2 3 என்றது தான் நாங்கள் கிரியேட் பண்ணின பாஸ்வேர்ட். ஜூசர் நேம் ஜூசர் 1ம் அதே நேரம் பாஸ்வேர்ட் ஜூசர் 1 2 3 ஜூசர் 1ம் கொடுத்து பாஸ்வேர்ட் ஜூசர் 1 2 3யையும் கொடுப்பேன். கொடுத்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளே லொக்கின் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மெயின் விண்டோன்றது ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு யூசர் மாடல் எழுதி இருக்கிறோம். அதுக்குள்ளே யூசர் நேம், பாஸ்வேர்ட், யூசர் ஐடி இவ்வளோத்துக்கு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி யூசர் நேம், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இவ்வளோத்துக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி நாங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். யூசர் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். யூசர் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச்ன்றதை எல்லாத்துலேயும் எல்லா மாடலுக்கையும் எல்லாத்தின் ப்ராப்பர்ட்டிக்கையும் நாங்கள் அசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் யூசர் மாடல் என்ற மாடல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் முதலாவதாக. அடுத்த சாம்பிளுக்கு ப்ராப்புல்ன்ட்டு அடித்தா டப் கொடுக்குற மூலம் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியையும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கேற்ற டேட்டா டைப்பையும் கொடுத்து நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் யூசர் நேம், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இவ்வளோ டேட்டா பேஸ்லேயும் ஒரு பொசிஸ்டம் என்ற பேரில் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் TBL ஜூசர் என்ற பேரில் நாங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே யூசர் ஐடியும் யூசர் நேமும் பாஸ்வேர்ட்டும் ஸ்டோர் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு TBL ஜூசர் என்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த இது வியூ மாடலுக்கு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் என்ற ஒரு கிளாஸ் ஃபைலுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே இந்த இதை கொடுத்துருக்குறோம் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். அடுத்து ரிலே கொமாண்ட் என்னமண்டு இது ஐ நோட்டிஃபை ப்ராப்பர்ட்டி சேஞ்சுன்றதில் இன்ஹெரிட் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ரிலே கொமாண்டுன்றது ஐ கொமாண்டுன்றதை இன்ஹெரிட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு ரிலே கொமாண்டுன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே இவ்வளோ ஃபங்க்ஷன் அதுகள் இருக்குது. இது ரிலே கொமாண்ட் என்ற பேரில் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் என்ற பேர்லேயும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து லொக்கின் VM என்ற பேரில் ஒரு வியூ மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் என்ற பேரில் வியூ மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஜூசர் மாடல் அதாவது நாங்கள் க்ரியேட் பண்ணின மாடலை இங்கே ப்ராப்பர்ட்டியாக அசைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே வியூ லொக்கின் VM என்ற பேரில் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு வியூ மாடல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் மாடலை மாடலுக்குரிய ப்ராப்பர்ட்டியை ஜூசர் என்ற பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஜூசர் ஈக்குவல் டு நியூ ஜூசர் மாடல்ன்றதை ஹோல்ட் பண்ணி ஒரு ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அங்கே மாடல் க்ரியேட் பண்ணின மாடலை இங்கே ப்ராப்பர்ட்டியாக அசைன் பண்ணி அதோட ஒரு ஜூசர் ஈக்குவல் டு நியூ ஜூசர் மாடல் என்ற ஒரு ஒப்ஜெக்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது லொக்கின் VM என்ற ஒரு கிளாஸ் அதாவது வியூ மாடல். இது வியூ மாடலுக்கு லொக்கின் VM என்ற பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லொக்கின் VM என்ற பேர் கிளாஸும் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் VM என்றதை ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் VM என்ற கிளாஸ் ஃபைலிருந்து இன்ஹெரிட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் இதுதான் நாங்கள் க்ரியேட் பண்ணின லொக்கின் VM அதை மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வியூ பொசிஸ்டத்துக்குரிய ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். விண்டோ ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் பொசிஸ்டம் அந்த யூசர் நேமுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து யூசர் நேம் நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த பாஸ்வேர்ட் என்ற பேரில் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் எழுதியிருக்கிறோம். அடுத்த ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் பாக்ஸ் என்ற பேரில் நாங்கள் ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ் போட்டிருக்கிறோம். அடுத்த சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எல்லா வேல்யூஸும் போய் டேட்டா பேஸில் போய் சப்மிட் என்ற பட்டனை கொடுக்க எங்களுக்கு லொக்கின் ஆகிற மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நாங்கள் கிரியேட் பண்ணின
ஃபர்ஸ்ட் லாகின் அண்ட் வியூ விண்டோ ஃபைல். இதான் வந்து விண்டோ ஃபைல். இதில் வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லாகின் என்ற பேரில் க்ரியேட் பண்ண விண்டோவுக்கு பேக்கோட்டில் வந்து நாங்கள் இதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை வந்து எழுதியிருக்கிறோம். இதுதான் நாங்கள் எழுதின பேக்கோட். இதில் வந்து நாங்கள் பட்டன் BTN சப்மிட் கிளிக் என்ற பேரில் வந்து நாங்கள் அந்த சப்மிட் என்ற பட்டனுக்கு வந்து நாங்கள் கிளிக் ஈக்குவட்டு BTN சப்மிட் டேஷ்போர்ட்டு கிளிக் என்ற பேரில் வந்து நாங்கள் கால் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த லொக்கின் ஆகிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். SQL மேலே வந்து SQL கனெக்ஷனை கால் பண்ணியிருக்கிறோம். டேட்டாபேஸ் SQL சர்வர்ன்ற நேம் அங்கால வந்து என்ன டேட்டாபேஸ் கால் பண்ணி TBL ஜூஸர்ன்றதை கால் பண்ணி SQL சர்வரை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து SQL கனெக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து செலக்ட் count one from TBL user where username equal to @username and password equal to @password. இப்படி வந்து நாங்கள் TBL யூசர்லேருந்து நாங்கள் யூசர்நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து எடுக்கிறோம். தொடர்ந்து SQL command equal to new SQL command அதுக்குள்ளே வந்து அந்த எழுதின குவாரியையும் வந்து SQL கனெக்ஷனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து SQL command parameters add values அதுக்குள்ளே வந்து யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து if int count equal to convert to int bracket SQL command execute scalar என்றதை கால் பண்ணியிருக்கிறோம். இப்படி வந்து இருக்க அந்த நேரத்தில் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு ஒன்றாக இருந்தால் லொக்கின் ஆகிற மாதிரி நாங்கள் அந்த பேக்கோடில் வந்து லொக்கினுக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ரன் பண்ணிவிட்டு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தமாக இருந்தால் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து மெயின் விண்டோஸ் வந்து ஷோவ் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த கோட் எழுதியிருக்கிறோம். யூசர்நேம் கொடுத்தோம்னா யூசர் நேமோ பாஸ்வேர்டு இன்கரெக்டுன்னு எங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து வருது. இப்போ நாங்கள் சரியாக கொடுக்கத்தானே எங்களுக்கு வந்து லாகின் ஆகி மெயின் விண்டோ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் இதில் வந்து எழுதியிருக்கிறோம். பிள்ளையாக கொடுத்தோம்னா எங்களை அந்த கொடுத்த வேல்யூஸ் வந்து இன்கரெக்டுன்னு வர மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.